ஹலோ கைஸ், நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இன்னைக்கு நடந்த போர்டு எக்ஸாம்ஸ் 10th சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸோட எப்படி இருந்துச்சு, எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என் கையில் இப்போ செட் 1க்கான பேப்பர் இருக்குது. இந்த செட் 1 பேப்பரை நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், எதுவும் இன்டைரக்டாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி இருந்துச்சு, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம், எந்தெந்த சாப்டர்ஸ் பார்த்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி இருந்துச்சுன்னு ஓவராலாக கேட்டிங்கன்னா இட்ஸ் வாஸ் சூப்பர் பேப்பர். இந்த தடவை சென்டம் செட் 1 எழுதினவுள்ள நிறையா பேர்த்து எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட பேப்பர் தான் இது. ஒரே ஒரு கொஸ்டின் கேஸ் ஸ்டடியில் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்சிக்யூ பார்க்கலாம். எம்சிக்யூ எனக்கு தெரிஞ்சு அதிக பேர் எம்சிக்யூவில் 20 out of 20 எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எம்சிக்யூ இவ்வளோ ஈஸியாக கேட்பான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஈஸி. இந்த தடவை ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் வச்சதுனால, ஃபஸ்ட்டு மேக்ஸ் கொடுத்ததுனால எவ்வளோதோ கஷ்டமாக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். இந்த தடவை டபுள் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸாமே மேக்ஸு, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் கொஸ்டின் பேப்பர் வாஸ் சூப்பர் பேப்பர், ஆசமான பேப்பர். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்கான், குவாட்ரிக் ஈக்குவேஷன் சார். ஸோ இதோட ரூட்ஸ் கேட்டிருக்கான். நம்ம இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சொல்யூஷன்ஸ் வரும். என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது +or-4 வரும். 1 ஆட் பண்ண போகிறோம் 5, மைனஸ் பண்ண போகிறோம் -3. ஸோ 5 and -3. ஸோ ஈஸியான கொஷின் தான், நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தது தான். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ், ஸோ இதில் நமக்கு ட்ரிக்னாமெட்ரி கொடுத்துருக்கான். சர்க்கிள் சைன் ட்ரிக்னாமெட்ரியும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கான். ரேடியஸ் கொடுத்துருக்கான் 3. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு வரும். ஸோ இது 30 டிகிரினால இது 3. நம்ம என்ன பண்ணலாம், tan θ யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது 90, இது ஹைபாத்தனியூஸ், இது ஆப்போசிட். நமக்கு டேஞ்சன்ஸோட லென்த்து தான் கேட்டிருக்கான். ஸோ அட்ஜசன்ட் வேணும். ஸோ அட்ஜசன்ட் வேணுங்கிறதுனால என்ன பண்ணலாம், tan 30 டிகிரி ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்னா 3/PQன்னு வந்துடும். ஸோ 3/PQ எவ்வளோ வரும்னா 1/√3 ஈக்குவல் டு 3/PQ. அப்போ நான் PQ என்ன வந்துடும்னா 3√3 வந்துடும். ஸோ ஆப்ஷன் 2 கரெக்டு. ஸோ இதை நீங்கள் ஆன்சர் கீயாக கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். 2x/3x+1 ஈக்குவல் டு x/2x - 1/2 போட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4x² - x ஈக்குவல் டு 3x² + x. ஸோ நமக்கு என்ன வந்துடும், x² ஈக்குவல் டு 2xன்னு வந்துடும். ஸோ x ஈக்குவல் டு 0 6 2ன்னு வரும். 0 6 நம்ம எக்ஸை டிவைட் பண்ணும்போது 2ன்னு வந்துடும். இந்த மாதிரி கொஷின்ஸில் எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பான். ஸோ இது நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட ஐடியா தான். இதில் நிறையா பேர் தப்பு பண்ணது தான். இது A1 தான் கரெக்டு. ஆனால் என்ன பண்ணியிருப்பான்னா 2 போட்டிருப்பான் ஆன்சர். அந்த இடத்துல தான் தப்பு பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிசபிள் பை 13 இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் நம்பரான்னு கேட்டிருக்கான், காம்போசிட் நம்பரான்னு கேட்டிருக்கான், ஆட் நம்பரான்னு கேட்டிருக்கான். இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். இட்ஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ C1 தான் கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 dice are rolled together, the probability that the sum of the numbers obtained by divisible by 6. ஸோ நமக்கு யாரெல்லாம் divisible by 6 இருப்பான், 12 இருப்பான், 6 இருப்பான், 12 இருப்பான். 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1,5 2,6 2,4 3,3 4,2 அடுத்தது 5,1. ஸோ அடிஷ்னலாக 12க்கு பார்த்தீங்கன்னா 6,6. ஸோ எவ்வளோ வந்துடும்னா 6 out of 36. ஸோ 1 out of 6 இதுதான் கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மல்டிப்ளைடு பை 4 லைங் பிட்வீன் 12 and 250. ஸோ இது டைம் எடுக்கும். மல்டிபிள் ஆஃப் 4 தானே கேட்டிருக்கான். அப்போ நான் லை பிட்வீன் கேட்டனால நம்ம இதை எடுத்துக்கூடாது, அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். இந்த நம்பர் வரவே வராது, நம்பர் ஆஃப்னு சொல்லிட்டு கேட்குறதுனால இது பாசிபிளே இல்லை. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 250 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 250 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 248/4 போட்டோம்னா வந்துடும். ஸோ எவ்வளோ வந்துடும், 24 6 2 62. முன்னாடி ஒரு 3 நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 59 வந்துடும். ஆனால் நிறையா பேர் 16 போட்டதுக்கான சான்சஸ் இருக்குது, தப்பு. ஏன்னா லைங் பிட்வீன் தான் கேட்டிருக்கான். லைங் கேட்கும்போது தான் நமக்கு நடுவில் வரும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோனோட ஹைட் என்னவாக இருக்குன்னா எல்லா இருக்கும், ஏன்னா லென்த் எல்லுன்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி டயாமீட்டர் என்னவாக இருக்குன்னா எல்லா இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து L/2. நமக்கு இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு மைனஸ் வால்யூம் ஆஃப் கியூப் தான் கேட்டிருக்கான், கோன் தான் கேட்டிருக்கான். அப்போ நான் என்ன வந்துடும் 1/3 பை r² h. இதான் ஃபார்முலா. 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் வந்து L/2 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு எல். ஸோ அப்போ நான் என்ன வந்துடும் 1/12 பை L³ ஸோ எது வந்திருக்கு? இந்த ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டு. மோஸ்ட்லி நிறையா கொஷின்ஸ் A1 கரெக்ட் மாதிரி தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். த ஈக்குவேஷன் ஆஃப் த அனதர் லைன் பேரலல் டு. ஸோ இது வந்து நமக்கு ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான், நிறைய இடத்துல கேட்ட கொஷினும் கூட. என்னென்னா நம்ம இந்த லைன் எதில் பேரலாக இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுலையும் சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு இதில் டிஃப்ரெண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இதில் சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே 2 டிவைட் பண்ணும்போது எக்ஸு 3xன்னு வரும். ஓகே சாரி, அதில் எக்ஸு 3yன்னு வரும். ஸோ அப்போ நான் செகண்ட் ஒன் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரதுக்கான சான்சஸ் இல்லை, இதுவும் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ C1 தான் கரெக்டு. வெரி குட், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் கூட நிறையா 2-3 கொஸ்டின்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இல்லை. த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த டவர். ஸோ இதுவுமே நம்ம எல்லாருமே பண்ண கொஸ்டின் தான். √3 டைம்ஸு. ஸோ 1 ட்ரையாங்கிள் போட போகிறோம். ஹைட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஷேடோ வந்து √3x. ஸோ என்ன வந்துடும் x/√3x ஈக்குவல் டு tan theta. அப்படின்னா theta ஈக்குவல் டு 30 டிகிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் √3x² மைனஸ் kx ப்ளஸ் 2√3 ஈக்குவல் டு 0 ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். ஸோ இந்த கொஷினும் நான் வந்து இப்போது சாம்பிள் பேப்பர் எடுத்தேன், ஃபிசிக்ஸ் வேளாங்கிற பேப்பரில் எடுத்தேன். இந்த கொஷினும் அதில் டேரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஈஸி பேப்பர் தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு k² மைனஸ் ஆஃப் மைனஸ் தான் வரும், ஏன்னா நமக்கு மைனஸ் மல்டிப்ளை ஆகலை. இங்கே 4 இன்ட்டு 2√3 இன்ட்டு √3 அப்புறம் என்ன வந்துடும் 6 8 இன்ட்டு 3 24 ஈக்குவல் டு 0. ஈக்குவல் அண்டு ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். ஸோ 0. ஸோ 8 இன்ட்டு 3 24 k² ஈக்குவல் டு 24. அப்போனா k ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 24. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுமே இந்த ஃபிசிக்ஸ் வாலா கொஷின்ஸில் இருந்தது தான். என்ன கேட்டிருக்கான், அந்த nth டேர்ம் கேட்டிருக்கான். ஸோ ஏ என்னதுன்னா -1/3. இதில் நம்ம டி கண்டுபிடிக்கும் போது எப்போதுமே எழுதி பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. ஸோ 1 டி எவ்வளோதுன்னா 1. ஸோ நமக்கு இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 3n ஏன் தானே 1/3 -1/3 ப்ளஸ்ஸு n-1 இன்ட்டு என்ன நம்பர் இருக்குது நமக்கு இங்கே n-1 இன்ட்டு டி வந்து 1. ஸோ -1/3 n-1. ஸோ நமக்கு இது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வந்துடும் -1/3 -1/3 என்ன வந்துடும் -4/3 ப்ளஸ் n. ஸோ இதில் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது n+n-4/3. ஸோ இங்கே இருக்குது, அதனால் B1 தான் கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் OP கேட்குறான். 40 டிகிரி கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் இந்த ஃபிகர், PT இஸ் த டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள் வித் த சென்டர் O அண்ட் ரேடியஸ் R. ஸோ ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்கான், சென்டர் ஓன்னு கொடுத்துட்டான். POT எவ்வளவு கொடுத்துருக்கு, POT எவ்வளவு கொடுத்துருக்கான்னா 45 டிகிரி கொடுத்துருக்கான். லென்த் ஆஃப் OP கேட்குறான். லென்த் ஆஃப் OP என்ன வரும்னா இந்த லென்த்து. ஸோ நமக்கு என்ன தெரியும், இந்த லென்த்து வேணால் இது 45 டிகிரி. ஸோ சைன் தீட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். சைன் தீட்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இங்கே அட்ஜசன்ட் தான் தெரியும். ஏன்னா இது ரைட் ஆங்கிள், இங்கே ஆங்கிள் இருக்கிறதுனால இது அட்ஜசன்ட் ஆயிரும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு R/OP. காஸ் 45 என்னதுன்னா 1/√2. ஸோ நமக்கு என்ன வந்துடும்னா R√2ன்னு வந்துடும். நிறைய பேர் √2R போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா அவசரத்தில் மாற்றி போட்டுருவாங்க. ஆனால் R√2 தான் கரெக்டு. இட் இஸ் கிவன் தட்டு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலரு சச் தட் AB ஈக்குவல் டு 9 cm, BC ஈக்குவல் டு 5 cm, PR ஈக்குவல் டு, நான் என்னோடய பசங்களுக்கு இது ரிப்பீட்டாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரேஷியோ சிமிலர் கொடுத்துட்டானாலே நம்ம என்ன பண்ணணும்னா AB/QR இந்த ஆர்டர் எல்லா ஆர்டரையும் எழுதிடுவோம். BC/PRP
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி பை கியூபி. இது எழுதினதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏபிபிசி. ஸோ இந்த ஆர்டரும் கொடுத்துருக்கான், பிஆர் கொடுத்துருக்கான், இது கொடுத்துருக்கான். ஸோ அப்போனா நம்ம இந்த சைடை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். எந்த கொஸ்டின் ட்ரையாங்கிள்ஸில் இப்படி கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏபி என்னது வந்துடும், ஏபி வந்து 9/x ஈக்குவல் டு 5/2. ஸோ நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 9 டிவைட் பண்ணோம்னா 18/5 வரும். எக்ஸ் வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும், 18/5 தான் வரும். 18/5 3.6 இருக்கும். நிறையா பேர் அவசரத்தில் 5/18 போட்டுருவான். ஸோ அந்த இடத்துல தான் மிஸ்டேக்ஸ் நிறையா நடக்கும். ஓகே, 14th one, ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் சம் அண்ட் ப்ராடக்ட். அவன் டேரெக்டாக இதில் ஜீரோஸும் கொடுத்தா தான் நம்ம கஷ்டப்படணும். ஆனால் அவன் சம் அண்ட் ப்ராடக்ட் ரெஸ்பெக்ட்லி கொடுத்தனால x ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1/3x மைனஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் வந்து எது வரும்னா தப்பு இல்லை, 2 தான். ஆர் ரெஸ்பெக்ட்லி சம் அண்ட் ப்ராடக்ட் தான். லாஸ்ட் ஒன் தான் நம்ம கரெக்டு. ஏன்னா நம்ம ஒரு கே எடுத்திருப்போம், அந்த கே வந்து நமக்கு -1 இருக்கலாம். ஸோ அதனால் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், given that sin 2α. இது கொஞ்சம் ட்ரிக்கி மாதிரி தான், பட் ஆனால் அவ்வளோ ட்ரிக்கிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். எப்போ நமக்கு 2α √3 வரும்னா 60 டிகிரிக்கு வரும் 2α. அப்படின்னா ஆல்ஃபா எவ்வளோதுன்னா 30 டிகிரி. நமக்கு யார் வேணும், 3α வேணும். 3 × α ஈக்குவல் டு 90 டிகிரி. யாருன்னா வேணும், sin 90 என்னது 1 தான். ஸோ 15th ஒன்னுக்கு 1 தான் ஆன்சர். 16th ஒன், த மீடியன் ஆஃப் த மீடியன் அண்ட் மோடு. ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா. இது டைம் எடுக்கும். ஸோ அது இது நம்ம நிறையா தடவை பண்ண கொஸ்டின் கூட தான், டைம் எடுக்கும், அதனால் இப்போ பண்ணலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆனால் எம்பரிக்கல் ஃபார்முலா தான் அந்த ஃபிசிக்ஸ்கலா கொஸ்டின் பேப்பர்ஸில் நான் பார்த்துருந்தேன், அதில் இருந்துச்சு இந்த கொஸ்டின். அடுத்தது வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, நல்ல கொஸ்டின் தான். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஏடி இஸ் அ மீடியன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் ஜாயினிங் த பாயிண்ட்ஸு ஏ டி. ஏ அண்ட் டியை ஜாயின் பண்ணும்போது பாயிண்ட் பி அண்டு சிஆர். ஸோ நமக்கு இது மிட் பாயிண்ட்டு, எது 0,0 மிட் பாயிண்ட். அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொன்னதுனால இந்த டிஸ்டன்ஸு கொஞ்சம் லென்த்தி தான். மிட் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து x1 y1, இது x2 y2. இது ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஒன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இது ரெண்டையும் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 2 ஈக்குவேஷன் வரும், சால்வ் பண்ணோம்னா வரும். ஸோ 17th ஒன் கொஞ்சம் பெருசு தான். 18th ஒன் ஈஸி தான். நம்ம tan 45ங்கிறது 1/2 × 1 மைனஸ் sin 60ங்கிறது 1/2 ஈக்குவல் டு 0. ஸோ ஈஸியாக சொல்லிடலாம், ஆன்சரு டைரக்ட் கொஷின் தான். 19th ஒன், ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸு ஆஃப் அ tangents drawn radius is the smallest distance of the tangents from the center of the circle. Radius is the perpendicular to the tangents. ஆமாம், செகண்ட் ஒன் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து radius is the smallest distance of the tangents. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன்றுமே கரெக்ட் தான், செகண்ட் ஒன்றுமே கரெக்ட் தான். ஆனால் ரெண்டும் ஈக்குவலான்னு ரெண்டும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கேட்டால் கிடையாது. அப்போ நான் B1 தான் கரெக்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா tan 2θ is not a defined at θ equal to 45 degree. tan 2θ ஆமாம், ஏன்னா tan 2 × 90 2 × 45 எவ்வளோ வரும்னா 19 வரும். tan 90யோட வேல்யூ நாட் டிஃபைன். ஸோ அப்போ நான் இது கரெக்டு. இது sin 90 cos 90 நாட் ஈக்குவல் தான். ஆமாம், இதுவுமே கரெக்டு தான். ஸோ இதுக்கும் பி ஆப்ஷன் தான் வரும். பாருங்களேன், 2 கொஸ்டினுக்கு ஒரே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பிளாங்க் தட்டு கேன் பி யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப். ஓகே, இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நிறையா பேர் எல்சிஎம் நினச்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்கான், லாஸ்ட் டேர்ம் அதாவது ஏன்னு கொடுத்துட்டான், டி கேட்டிருக்கான். ஸோ நமக்கு டி ஈஸியாக ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு அண்டு சம்மு. ஸோ என்னு கேட்டிருக்கான். ஏ தெரியும், டி தெரியும், ஏன்னு தெரியும்,
என்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். புக்கில் நமக்கு எஸ்என் தேர்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட ரிப்பீட்டேஷன்ஸ் தான் இது. அதில் 6 கொஸ்டின், நல்ல கொஸ்டின். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ். nth டேர்ம் இஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஏஎன் டிஎன் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஏஎன் டிஎன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏஎன் ஈக்குவல் டு 3 × 1 - 2. ஸோ என்ன வந்துடும், A1 வந்து கிடச்சிரும். A1 என்ன வந்துடும்னா 3 - 2 1. A2 கிடைக்கும். A2 என்னதுன்னா 6. 6 - 2 = 4. அப்போ D கிடச்சிரும். D என்னதுன்னா 3. 4 - 1 3. ஸோ D தெரியும், A தெரியும். அப்போ நான் ஏஎன் எஸ்என் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு சூப்பரான கொஸ்டின்ஸு. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. நமக்கு P கேட்குறான், ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் Pன்னு கேட்குறான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்னா இது ரெண்டோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நமக்கு இது ஒரு ஸ்கொயர்னு சொல்லியிருக்கான். ஸ்கொயர்னா டைகனல்ஸ் ஆர் பைசெக்ட் ஈச் அதர் பெர்பெண்டிகுலர்லி. அடுத்து என்ன சொல்கிறான், அந்த லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் சொல்கிறான். இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த டிஸ்டன்ஸ் A√2 ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 8 ஸ்கொயரு. ஸோ 64 64 128 வரும். 8√2ன்னு வரும். A√2 ஈக்குவல் டு 8√2. ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா A ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஈஸியாக சொல்லிடலாம். 8 யூனிட்ஸ் போடணும், சென்டிமீட்டர் போடக்கூடாது. ஏன்னா இங்கே நமக்கு என்ன ஸ்கேலில் கொடுத்துருக்கானே சொல்லலை, அதனால் யூனிட் போடணும். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் லைனு. ஓகே, இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்கான்னா இந்த 2 பாயிண்ட்ஸும் ஈக்குவல் சொல்கிறான். ஆனால் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ட்ரிக்கி, இது கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டின். பட் ஓகே, ரெண்டுமே நல்ல கொஸ்டின் தான், அதெல்லாம் டிஃபிகல்ட்லாம் சொல்ல முடியாது. 24. த டயகனல் ஆஃப் அ குவாட்ரேட்டல் ABCD intersect each other at a point. குவாட்ரேட்டல் இஸ் ட்ரபீசியம். புக் பேக் கொஸ்டின். ட்ரையாங்கிளில் ஒரு புக் பேக் கொஸ்டின் நான் எதிர்பார்க்கவே இல்லை, கேட்டிருக்கான். நம்ம ஸ்டாண்டர்ட் பேப்பர் எடுத்துக்கும் போது புக் பேக் கொஸ்டின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, பட் கேட்டிருக்கான். ஸோ டாய் இன் த ஃபார்ம் ஆஃப், இதுவுமே நமக்கு ரிப்பீட்டடான ஒரு ஐடியா தான், ஈஸி கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் இந்த கொஸ்டின் அந்த ஃபிசிக்ஸ் வாலா கொஸ்டின் பேப்பரில் நான் பார்த்துருந்தேன். பட் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கு பதிலாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்கள், செக்மெண்ட் தான் கேட்டிருக்கான். செக்மெண்ட் கேட்டிருக்கான். புக் பேக் நாட் அ புக் பேக்கு. புக் பேக்னா இல்லை, புக் பேக் இல்லை, வெளியே இருந்தால் கேட்டிருக்கான். ஆனால் ஈஸி தான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அவனே கொடுத்துட்டான். நம்ம ஜஸ்ட்டு செக்டாரோட ஏரியா கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணாலே போதும். சூப்பர் தான். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த மேஜர் செக்டார். பெரிமீட்டர் கேட்டிருக்கான், மேஜர் செக்டாரோட பெரிமீட்டர் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த பெரிமீட்டர் தான். பெரிமீட்டருக்கான ஃபார்முலா வந்து θ/360 × 2πr + 2r. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம், ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கொஸ்டின். நான் √5 இஸ் இராஷனல். கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. என் பசங்களுக்கு நான் √5 + √3 இஸ் இராஷனல் தான் கேட்பாங்க, கம்பல்சரி வரும், கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இதெல்லாம் கேட்டு வச்சுருக்கான். குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸுமே ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஸ்பீடு கேட்பான், இல்லைனா வந்து ஒர்க்கர்ஸ் கேட்பான், ஒர்க்கர் டைம் அண்ட் ஒர்க் கேட்பான் அப்படிங்கலாம் எதிர்பார்த்தேன். பட் அப்படி கேட்கல, சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்ததுமே நமக்கு ஒரு சர்க்கிள்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டடான ஐடியா தான், புக் பேக் கொஸ்டின் தான். பெர்பெண்டிகுலர் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் PP. இதுக்குமே அதே லாஜிக் தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கும், பட் இது கொஞ்சம் வெளியே இருந்து கேட்ட மாதிரி தான். அதுக்கு நம்ம இதை பண்ணிடலாம். இது நம்ம சிம்பிள் தான். உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபுல்லாக வந்து இந்த பேப்பர்ஸை ஃபுல்லாக வந்து சொல்யூஷன்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் அந்த பேப்பர்ஸ் ஃபுல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள். இது அட்டன் பண்ணுறது போல இது அட்டன் பண்ணலாம். மீன் அண்ட் மோடு கேட்டிருக்கான், கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பண்ணுறது தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் மிஸ்ஸிங் வேல்யூ பசங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ டோட்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான், மீடியன் கொடுத்துருக்கான். மீடியன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், டக்கு டக்குன்னு வந்துடும். நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டக்குன்னு போட்டுடலாம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின், ரிப்பீட்டடான ஐடியா கூட. லீனியர் ஈக்குவேஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 5 மார்க் கொஸ்டினில் குவாட்ரிக் ஈக்குவேஷன் தான் எதிர்பார்த்தேன். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்கான். அதுக்கு 6 கொஸ்டினுமே சூப்பராக கேட்டிருக்கான். ஏஜ் ப்ராப்ளம் தான் கேட்டிருக்கான். ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த விஷயம் என்னென்னா, இந்த வேர்டு ப்ராப்ளம் தான் சுச்சுவேட் பண்ணிவிடுவான்.
மோஸ்ட்லி இந்த நல்லா படிக்கிற பசங்க ஓகே ஆயிரும், வேர்டு ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ப்ராப்ளத்தை பார்த்து பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேர்டு ப்ராப்ளம் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுக்கு இதை கேட்டது சூப்பர். ஓ, இந்த ஃப்ளையிங்கு கைட்டு புக் பேக் கொஸ்டின் தான் நமக்கு. இது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான், கரெக்டு. பாருங்கள், கேஸ் ஸ்டடியில் இது கேட்டிருக்கான், குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பாலினாமியல் கேட்டிருக்கான். நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பட் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி பெரிய கொஸ்டின்ஸில் வந்து 5 மார்க் வந்து நான் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி எதிர்பார்த்தேன், சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் எதிர்பார்த்தேன். பட் சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் கேட்காது, கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதிர்பார்த்தேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்கான். ட்ரையாங்கிள்ஸ் எதிர்பார்த்தேன், ட்ரையாங்கிள்ஸ் கேட்டிருக்கான். குவாட்ரிக் ஈக்குவேஷன் எதிர்பார்த்துருந்தேன், பட் அவன் லீனியர் ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். ஓகே, கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸுமே நமக்கு ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். ஸோ ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக சொன்னோம்னா இந்த பேப்பர் இந்த வருஷத்தில் வந்து சூப்பரான பேப்பர். நமக்கு 90% ஆபோ நிறையா பேர் இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த தடவை 90 மேலே நிறையா ஸ்கோர்ஸ். லாஸ்ட் இயருமே இந்த பேப்பர் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் நிறையா பேர் வந்து நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே நான் எதிர்பார்க்காத மார்க், நான்லாம் வந்து அந்த பையன் வந்து ஒரு 60 எடுப்பான் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல அவன் 87 ஸ்கோர் பண்ணான். ஸோ அந்த மாதிரி இந்த பேப்பருக்கு ஒரு ஈஸியான பேப்பர் தான். இதுலேயுமே இந்த இயர் நிறையா ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இந்த ஃபுல் பேப்பருக்குமே உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ஃபுல் பேப்பருக்குமே சொல்யூஷன்ஸை அப்டேட் பண்ணுறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அவசரத்தை சொல்லியிருப்பேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். Thank you.